வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்மளோட பிளாக கூகுள் சர்ச் கன்சோல்ல எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கூகுள் சர்ச் கன்சோல் மூலமா நமக்கு வந்து சில டூல்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் கிடைக்கும். இது வந்து ரொம்ப உபயோகமான ஒரு பொருள். இது ஒரு நல்ல டூல். இது நமக்கு ஃப்ரீயாவே கூகுள் குடுக்குறாங்க. இது மூலமா நம்மளோட டிராஃபிக், பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அண்ட் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுனா கூட கூகுள் நமக்கு அதில தெரிவிப்பாங்க. இந்த சர்ச் கன்சோல் மூலமா. அத நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கூகுள் கன்சோலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிளாகை எந்த ஜிமெயில் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் க்ரியேட் பண்ணீங்களோ அதே ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இந்த கூகுள் சர்ச் கன்சோலுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ட் நவ் கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுனால நான் டைரெக்டாக இதுக்குள்ளே வந்துட்டேன். பட் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. இந்த மாதிரி ஒரு பாப் உங்களுக்கு நீங்கள் சைன்இன் பண்ண உடனே காமிப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள்கிட்ட ஏற்கனவே இந்த அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி ஆட் ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணி கூட நீங்கள் இதுக்கு வரலாம். ஓகே, இதுக்குள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட பிளாக் தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த யூஆர்எல் ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அதுவே உங்கள்கிட்ட வந்து கஸ்டம் டொமைன் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கும். அதாவது ப்ரோட்டோகால், www அண்ட் பாத். ஸோ இது எப்படி அப்படின்றது நான் கொஞ்சம் ஒரு குவிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கஸ்டம் டொமைன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டொமைனை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு example.com அப்படின்னு ஒரு டொமைன் இருக்குது, ஒரு example.in. அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற சப்டொமைனாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ப்ரோட்டோகால் சம்மந்தப்பட்டது HTTP ஆர் HTTPS எது வேணாலும் இருக்கட்டும், இல்லை www இருக்கட்டும், இல்லாமலும் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாத் யூஆர்எல் பாத் இருந்தாலும் சரி, அது எல்லாமே கூகுள் வந்து நீங்கள் இது மட்டும் கொடுக்கறதுனால இண்டெக்ஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் இது எதையும் தனித்தனியாக கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் அதுவே உங்களை வந்து இந்த யூஆர்எல் ப்ரிஃபிக்ஸ் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரிஃபிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லும்போது அதோட ஆரம்பம் வந்து இது கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆகணும். இதுக்கப்புறம் வர எல்லா யூஆர்எலும் அவங்க இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அந்த 3 விஷயம் என்னென்னா, இந்த ப்ரோட்டோகால், இந்த www அண்ட் பாத். ஸோ இந்த ப்ரோட்டோகால் வந்து நீங்கள் இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா HTTP வெர்ஷனும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அது அவங்க இண்டெக்ஸ் பண்ண மாட்டாங்க. அண்டு www.example நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வெறும் இந்த example.com மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் வித்தவுட் ப்ரோட்டோகாலும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒன்லி திஸ் எக்ஸாக்டாக இது மேட்ச் ஆகி இதுக்கப்புறம் வர யூஆர்எல் பார்த்து மட்டும்தான் அவங்க க்ரால் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அதுக்கும் இந்த யூஆர்எல் ப்ரிஃபிக்ஸ்க்கும் டொமைனுக்கும் இருக்கிற வித்தியாசம். அண்ட் இது நீங்கள் ஆரம்பத்தில் இது கஷ்டமாக இருந்தாலும், இது அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும், உங்களுக்கு இந்த ஹிண்ட் இது வந்து நீங்கள் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து அவங்க ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லும்போதே இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இது வந்து ஃபுல்லாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுதான் இந்த யூஆர்எல் ப்ரிஃபிக்ஸோடது இது. அண்ட் டொமைன் அப்படின்னு சொல்லும்போது இந்த என்டையர் டொமைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே செகப்பு ஃபார்மில் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி. ஸோ இந்த டொமைன் மேட்ச் ஆச்சுன்னா போகிறோம், முன்னாடி பின்னாடி வர எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. இது எல்லாமே இண்டெக்ஸ் பண்ணி க்ரால் பண்ணிப்பாங்க. அண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்ம இது வந்து இந்த மாதிரி சைட்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை இதுக்குள்ளே ஆட் பண்ணும்போது வெரிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைனா நம்ம வேறு யாரோட ஒரு சக்ஸஸ்ஃபுல் வெப்சைட் எடுத்து நம்புதுன்னு சொல்லி கூட நம்ம ஏமாத்திடலாம் இல்லையா கூகுளில். ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டெப் வச்சுருக்காங்க. அந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த டொமைன் மூலமாக போனீங்கன்னா டிஎன்எஸ் ரெக்கார்டு, டொமைன் நேம் சர்வீஸ், டொமைன் நேம் சர்வர், அந்த ரெக்கார்ட் மூலமாக தான் நம்ம வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். இதுக்கு உங்களோட அந்த ஹோஸ்டிங்கோட அட்மின் ஆக்சஸ் தேவைப்படும் டொமைன் மூலமாக போனாக்க. அதுவே யூஆர்எல் ப்ரிஃபிக்ஸ் மூலமாக போனாக்க உங்களுக்கு வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது இது மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணுறது. அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஆல்ரைட், இப்போ நான் வந்து யூஆர்எல் ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய ஒரு பழைய பிளாக். இப்போ நான் இதை யூஸ் பண்ணுறது இல்லை, வேர்ட்பிரஸ்க்கு மூவ் ஆனதுனால. பட் இதை நான் உங்களுக்கு டெமோக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த யூஆர்எல் அப்படியே மொத்தமாக காப்பி பண்ணி இந்த யூஆர்எல் ப்ரிஃபிக்ஸை அப்படியே இங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் பார்க்கலாம் HTTPS இருக்குது. நான் www எதுவும் கொடுக்கல, யூஆர்எல் எப்படி இருக்கோ அப்படியே எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் blogspot.com மொத்தமாக இருக்குது. அண்ட் இந்த யூஆர்எலும் இந்த கடைசியில் இருக்கிற ஸ்லாஷ் கூட இருக்குது. இந்த கடைசியில் இருக்கிற இந்த 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 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ரொம்ப முக்கியம். பிகாஸ் இதுக்கப்புறம் வர யூஆர்எல் எல்லாமே அவங்க இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த பிளாக் போஸ்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே உங்களுக்கு இதுக்கப்புறம் தான் வர ஸ்லாஷ் போட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த யூஆர்எல் பார்த்தே அந்த மாதிரி தான் அமையும். அதனால் இந்த ஸ்லாஷ் ரொம்ப முக்கியம். இதை மறக்காமல் கொடுத்துட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இது நம்மளோட பிளாக் அப்படின்றதுனால இது ஆட்டோ வெரிஃபிகேஷன் நடந்துருது. ஸோ பிரச்சனையே இல்லை.
கோ டு ப்ராப்பர்ட்டி. சரி, நம்ம இத இப்ப தான் ஃப்ரெஷ்ஷா ஆட் பண்ணதுனால, இந்த பெர்ஃபார்மன்ஸ், கவரேஜ் இந்த மாரி இஷ்யூஸ் எதா இருந்ததுன்னா, அவங்க வந்து இது நல்லா கிரால், இண்டெக்ஸ்லாம் பண்ணி ஃபுல்லா போய் செக் பண்ணிட்டு நமக்கு இந்த ரிப்போர்ட்ட குடுப்பாங்க. அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி தான் உங்களோட Google சர்ச் கன்சோல்குள்ள ப்ளாக ஆட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து நம்ம வேர்ட்பிரெஸ்க்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு தோணித்துன்னா, உங்களுக்கு ஹோஸ்டிங் தேவைப்படும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது, உங்களுக்கு எந்த ஹோஸ்டிங் பரவால்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருந்ததுன்னா, நான் இந்த வீடியோவ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது நெறைய பேருக்கு உதவியிருக்கு. இதில வந்து நான் டேபிள் வைஸ் போட்டு எல்லா ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணி இந்த ஹோஸ்டிங் பரவால்ல அப்படின்னு நான் கம்பேர் பண்ணி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவ. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.